ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி போன் சமையல். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா பேரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். எல்லா பேரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டுடே ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, எல்லாத்துக்கும் பிடிச்ச கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் கடி ரோல் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, பன்னீர் கடி ரோல்னால் பன்னீர் ப்ளஸ் பரோட்டா, பன்னீர் ஃபில்லிங் பண்ணி சாப்பிட்றது தான் பன்னீர் கடி ரோல். வாங்க எப்படி செய்யலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணால் தான் எப்படி செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸி போன் சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம். பன்னீரை ஃபஸ்ட்டு பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ஃபில்லிங்கை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கடுத்து டோ ரெடி பண்ண போகிறோம். மேக்னேட் பண்ண போகிறோம். அதுக்கு பவுல் எடுத்துக்காச்சு. 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். சில்லி பவுடர் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். 2 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. கரம் மசாலா 1 டீஸ்பூன். கரம் மசாலா ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். ஆயிலே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. 1 கப் ஆஃப் தயிர் ஆட் பண்ணும். அது நல்லா தேவையான அளவு சால்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். உப்பும் தயிரும் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம 1 பை 1 பன்னீரை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி நல்லா கீழேருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு நம்ம ஊற வைப்போம். நம்ம ஊறுறதுக்குள்ளே நம்ம டோ ரெடி பண்ண போகிறோம். நம்ம டோ ரெடி பண்ணுவோம். என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணேன்னா, மைதா மாவு 2 கப்பு, தேவையான அளவு சால்ட்டு, 1 டீஸ்பூன் நெய், உப்பு ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சாயில் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நம்ம நல்லா டோவை பிணைஞ்சிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோம். டோட்டலி 1/2 கப்புமே போதும் நம்ம டோ ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம டோ ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் இருக்குல்ல, அது ரெண்டில் நல்லா நம்ம புஷ் பண்ணி நல்லா டோவை ரெடி பண்ணணும். மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டோ நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஸ்டிக்கியாக இருக்க டைமில் மாவு பிரிஞ்சு போகும். அந்த பிரியாமல் ஒட்டிட்டு வந்துச்சுன்னா டோ சாஃப்டாகிடுச்சின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஸ்டேஜில் டோ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ டோ நல்லா ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி கவர் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சுருவோம். தெரியும், உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி பார்த்துருக்கேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பால் பண்ணி ஒரு பிளேட்டில் செட் பண்ணி வச்சுருவோம். வச்சுருக்கோம்ல, அது மேலே டஸ்ட் பண்ணிக்குவோம் மாவை. பேன் வச்சாச்சு. எதுக்குன்னா பன்னீரை நம்ம சாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பன்னீரை ஆட் பண்ணுவோம். ஆயில் ஹீட் ஆனோடனே கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீர் ஆட் பண்ணி கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். நல்லா சைட்லேருந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். சாலோ ஃப்ரை தான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம சாலோ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ 1 கப் ஆனியன் ஆட் பண்ணுவோம். மிளகாய், கேப்சிகம், ஆனியனும் குடமிளகும் ஆட் பண்ணோடனே நல்லா சைட்லேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்ருவோம். ஸ்டார்ட் பண்ணணும் ஆனியனும் குடமிளகாவையும். ஈஸி போன் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இப்போ நம்ம டோர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ விட்ட ஆரம்பிப்போம். அதுக்கு டஸ்ட் பண்ணிக்கலாம். மாவை ஃபஸ்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கோங்க. நீளமாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா தேய்ச்சாச்சு மாவை. ஆயிலை ஸ்ப்ளிட் பண்ணி நல்லா எல்லா சைட்லேயும் தேய்ச்சி விட்டுட்டு மேலே கொஞ்சம் மாவை டஸ்ட் பண்ணி நம்ம புரோட்டா போடுற மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ ரோல் பண்ணியாச்சு. இப்போ நல்லா தேய்ச்சிக்குவோம். இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பேனில் போட்டு எடுப்போம். எல்லா டோவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஈஸி போன் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே ரீச் ஆகும்.
சப்பாத்தி தவா வச்சு நம்ம வந்து லோட் வந்து பேனில் போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து வேக வைக்கணும். 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுக்கணும். கடாய் ரோல் இந்த மாதிரி வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து கடாயில் சேம் ப்ராசஸ். கடாய் ரோல் வந்து இப்போ வந்து வச்சு நம்ம வந்து பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருந்தால ஃபில்லிங் அதையும் வச்சு நம்ம ரோல் பண்ணுவோம். கடாய் ரோல் வந்து வச்சாச்சு. இப்போ வந்து பன்னீர் ஃபில்லிங்கை வந்து நம்ம வந்து நடுவில் ஸ்டஃப் பண்ணுவோம். இந்த மாதிரி சென்டராக வச்சு இடையில வந்து கத்தி வச்சு கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்கோம்ல பன்னீர் மேலே கட் பண்ணி இப்போ வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருவோம். டொமேட்டோவையும் ஆனியன் குடமிளகாவையும் இதே மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நடுவில் ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ சாட் மசாலா லைட்டாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்குவோம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வந்து மெதுவாக க்ளோஸ் பண்ணி வைப்போம். பன்னீர் கடாய் ரோல் வந்து ரேப் பண்ணி வச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் பிடிச்ச பன்னீர் கடாய் ரோல். பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லேயும் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஈஸி பொன் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். பை, see you.